கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிற நமக்கு 6வது ஞாயிறை ஆண்டவர் தந்திருக்கிறார். உயிர்ப்பு காலத்தினுடைய 6வது ஞாயிறில் இருக்கிற நாம் நற்செய்தியை வாசித்து அந்த நற்செய்தியின் ஒளியில் இறைவன் நமக்கு தருகிற செய்தியை இணைந்து சிந்திப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவையே. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனியவர்களே, பாஸ்கு காலத்தினுடைய 6வது ஞாயிறு சொல்லுகிற செய்தி அன்பையும் அமைதியையும் இணைத்து பார்க்க சொல்லுகிறது. அதனால் நான் இப்படி ஒரு கருத்தை உங்களோடு இணைந்து பகிரலாம் என்று நினைக்கிறேன். அன்பில் விளைந்த அமைதி. அன்பில் விளைந்த அமைதி. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தவர்கள் என்பதை நீங்கள் பிறர் மீது காட்டுகிற அன்பு வெளிப்படுத்தும். என் மீது அன்பு கொண்டிருப்பவர் மீது என் தந்தையும் அன்பு கொண்டிருப்பார். நானும் என் தந்தையும் அன்பு கொண்டிருக்கிற மனிதரிடம் நாங்கள் வந்து குடிகொள்வோம் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த மூவரு கடவுளுடைய ஒருமைப்பாட்டை, அந்த மூவரு கடவுள் யாரிடம் வந்து சங்கமம் ஆவார் என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். அன்பு எங்கு குடிகொண்டிருக்கிறதோ அன்பில் நிலைத்திருக்கிற மனிதரில் ஆவியானவரும் ஆண்டவரும் அவர் மகன் இயேசுவும் குடிகொள்வார்கள் என்பதை ஆண்டுடைய வாயிலாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். உலகமெங்கும் இன்றைக்கு அமைதிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி இல்லாத சூழலை நாம் பார்க்கிறோம். போருக்கு மேல் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் வாழுகிற இந்த நாடு ஒரு போர் பதட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட எத்தனையோ நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளும் சரி, மிடில் ஈஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத்திய பகுதியில் அரபு நாடுகளிலும் சரி போர் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கருடைய நடவடிக்கைகள், அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டமும் இன்றைய உலகத்தையே ஒரு பதபதைப்புக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆளுக்கு ஆள் போர் செய்து கொண்டார்கள். குறிப்பிட்ட காலங்கட்டம் வருகிற பொழுது ஆயுதமின்றி போர் செய்தார்கள். படைகளை வைத்து, விலங்குகளை வைத்து போர் செய்தார்கள். யானைப்படை, குதிரைப்படை வைத்து போர் செய்த காலம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆயுதங்களை வைத்து போர் செய்தார்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அணு ஆயுத போர், அது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோம். அதன் அடிப்படையில் சட்டத்திட்டங்கள் எல்லாம் உலகளாவிய அளவில் தீட்டப்பட்டு அணு ஆயுத போர் நடக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அணு ஆயுத போரை பற்றிய பெயர்களும் அதை குறித்த செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. வெகு சமீபமாக நடக்கிற இன்னொரு போர், மக்கள் அதிகமாக பேச்சு புழக்கத்தில் வைத்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா டாரிஃப் வார், வரி போர் அப்படின்றாங்க. ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடு மீது வரி சுமைகளை செலுத்துவதும் அந்த வரிகளிலே பாரபட்சம் காட்டுகிற அந்த காரணம் கூட ஒரு போரை மூளச் செய்து விடுமோ அப்படின்ற அச்சப்பாடெல்லாம் இருக்கிறது என்றால், எங்கோ ஒரு இடத்தில் எவரோ ஒருவர் அமைதி இழந்து நிற்கிறார். அவர் இந்த உலகத்தையே அல்லது அந்த மனிதர்கள் இந்த உலக அமைதியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு அமைதி இல்லையோ அங்கு அன்பு இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை.
அதனால தான் ஆண்டவர் இந்த பாஸ்கா காலத்தில் நம்மட சொல்றாரு, என்னுடைய உயிர்ப்பு நான் உங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பையும் என் தந்தை என் மீது கொண்டிருக்கிற அன்பையும் வெளிப்படுத்தியது. அந்த உயிர்ப்பில் விளைந்த மக்களாக இருக்கிற நாம் அன்பில் ஆழப்பட வேண்டும் என்பது சொல்லுகிறார். ஒரே ஒரு செய்தியை, ஒரு புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஓரளவுக்கு இந்த பெயர் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேக்சிமியன் கோல்பே. அவருடைய வரலாறு எப்படி தொடங்குகிறது? அந்த 2ஆம் உலகப் போரினுடைய உச்சத்தில் ஐரோப்பியாவில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்லையுமே இந்த ஜெர்மனுடைய நாசிக் படை சிறைச்சாலைகளை நிறுவுகிறார்கள். சாம்பர் என்று தான் சொல்ல முடியும். சிறைச்சாலை என்றால் கூட வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். சாம்பர்ஸ், அங்கே கண்டெய்னர் மாதிரி சின்ன சின்ன இடங்களை கட்டி அதுக்குள்ளே போட்டு ஆட்களை, ஆடு மாடுகளை போல, நம்ம பிராய்லர் கோழிகளை போல அடைத்து வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம்? அந்த யூத மக்களை. ஹிட்லருக்கு அந்த யூத இனத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்பு, அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி ஒரு சாம்பரில், ஒரு போலந்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் இந்த மக்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறான். அதில் ஒரு கைதி தப்பி போய் விடுகிறார். அவர் தப்பிச்சு வெளியில போயிட்டார். இது கேப்டனுக்கு தெரிஞ்சிருது. கேப்டன் எண்ணி பார்த்துட்டு கேட்கிறார், எங்க அந்த ஒரு கைதி? எல்லோரும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியவில்லை, அவர் தப்பித்து சென்றிருக்க கூடும் என்கிறார்கள். தப்பிச்சு போனவன் திருப்பி வரலைன்னா அவன் எங்கே போயிருக்கிறான் என்று நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் அது 10வது பிளாக். இந்த 10வது பிளாக்ல இருக்கிற 600 பேர்ல நாளைக்கு 10 பேரை நான் தேர்ந்தெடுத்து அவர்களை அன்னம் தண்ணி இல்லாமல் பட்டினி போட்டு சாகடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டான். எல்லோரும் கலந்து பேசுகிறார்கள். யாருக்குமே தெரியவில்லை அவன் எங்கு சென்றான் என்று. கடைசியாக அடுத்த நாள் காலையில் அந்த 600 பேரையும் வெட்ட வெயிலில், அந்த வெயிலில் நிற்க வச்சுட்டு மாலை 6 மணி போல் ஒரு அன்னந்தண்ணி இல்லாமல் நிற்க வச்சுட்டு 6 மணிக்கு அதுலேருந்து ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுறார். அந்த 10 பேர் தேர்வு செய்யப்பட்டதில் ஒருவன் அழுது புலம்புகிறான். அவனுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த குடும்பத்திற்கென்று இருக்கிற சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஆள் அவர்தான். நான் சென்றால் தான் என்னுடைய குடும்பம் காக்கப்படும், இந்த தண்டனை முடிந்த நான் வந்து விடுவேன் என்று என் மனைவியும் என் பிள்ளைகளும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து என்னை கொன்று விடாதீர்கள் என்று அவன் கெஞ்சுகிறான். ஆனால் அந்த கேப்டனுடைய காதில் அந்த குரல் கேட்கவே இல்லை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபாதர் மேக்சிமிலியன் கோல்பே, அப்போ ஃபாதராக இருக்கிறாரு, அவரும் ஒரு சிறை கைதியாக அந்த இடத்துல இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய அழுகையும் புலம்பலும் என் காதுகளுக்கு கேட்டுகிறது, அவருடைய இடத்தில் நீங்கள் என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல போய் நிற்கிறார். கேப்டன் மறுக்கிறார், அதெல்லாம் முடியாது, நீ போ அப்படின்னு சொல்கிறார். நானாக முன்வந்து சொல்கிறேன், உனக்கு எண்ணிக்கை தான் முக்கியம், 10ல் ஒருவராக என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த இடத்தில் நின்று அவரை சுட்டு கொண்டதாக, பட்னியிட்டு பின்பு சுட்டு கொண்டதாக அவருடைய வரலாறு கடந்து செல்கிறது. பிரியமான பிள்ளைகளே, அந்த அழுத அந்த கைதியினுடைய குரல் அந்த இருக்கிற கேப்டனுக்கு ஒரு கைதியின் குரலாய் தெரிந்தது. ஆனால் மேக்சிமியன் கோல்பேக்கு அது இயேசுவின் குரலாக தெரிந்தது. அந்த இயேசுவின் குரல் என்று கண்டதினால்தான் தன் உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த அன்புக்கு அவர் முன் வருகிறார். தன் நண்பர்களுக்காக உயிரை தடுவதை விட மேலான அன்பு வேறொன்றும் இல்லை என்று நம்ம நற்செய்தி வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் நற்செய்தியில் இருக்கிற 13வது அதிகாரத்தினுடைய அந்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. 15வது அதிகாரம் 13வது வசனம். இந்த வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு மேக்சிமியன் கோல்பேக்கு இதைவிட ஒரு மிகச் சரியான வாய்ப்பு கிடைக்காது என்று நினைத்ததனால்தான் தன் உயிரை கொடுத்து, நான் ஆண்டவரின் பணியாளன் என்பதையும், நான் ஆண்டவரின் அன்பை சுவைத்தவன் என்பதையும், நான் உங்கள் மீது அன்பு செலுத்துவது போல நீங்கள் அயலாருக்கு அன்பு காட்டுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி தன் உயிரை கொடுத்து இயேசுவின் அன்புக்கு சாட்சியாய், தன்னுடைய அன்புக்கும் சாட்சியாக மேக்சிமியன் கோல்பே இருந்திருக்கிறார். மறுபடியுமாக யோவான் நற்செய்தியில் இருக்கிற 13வது அதிகாரத்தின் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்படின்னா இயேசு நம்மீது கொண்டிருக்கிற அன்பு எதேச்சையான அன்பு அல்ல. அவர் ஒரு அன்புக்கு ஒரு மாடல் வைத்திருக்கிறார். இயேசுடைய அன்பு, இயேசு இந்த மனித குலத்தின் மீது கொண்டிருந்த அந்த அன்புக்கு அடிப்படையாக இருந்தது, அல்லது அவருக்கு ஒரு உதாரண புருஷனாக இருந்தது யார் என்று சொன்னால் அவருடைய தந்தை. அவருடைய தந்தையுடைய அன்பை பார்த்துவிட்டு தான் அதே அன்பை நான் உங்களுக்கு தருகிறேன், எனவே நீங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள். என் தந்தையினுடைய அன்பு என்னை உந்தியது, நான் தந்தை அன்பால் உந்தப்பட்டதால் உங்கள் மீது அன்பு செலுத்தினேன். என்னுடைய அன்பை கண்டிருக்கிற நீங்கள்
பிறருக்கும் இந்த அன்பை கொடுங்கள் என்று ஒரு சங்கிலி தொடர் போல, ஒரு செயின் ரியாக்ஷன் போல இந்த அன்பு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த நாளில் இயேசு ஆண்டவர் நம்மை கேட்கிறார். பிரியமான பிள்ளைகளே, எத்தனையோ சமயங்கள், எத்தனையோ வழிபாட்டு முறைகள், மார்க்கங்கள் இருந்தாலும் இந்த கத்தோலிக்க திருச்சபை மதம் கடந்து பலருடைய மனதிலும் நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், இது ஆலய பணியை கடந்து, வழிபாட்டை கடந்து, இது அன்பு பணிகளில் அதிகமாக ஆர்வம் கொண்டிருப்பதும், அதிகமான ஈடுபாட்டை காட்டுவதும் தான். எமக்கு தெரிந்து, உங்களுக்கு நீங்கள் அறிந்து எத்தனை அருட்சகோதரர்கள், சகோதரிகள், குருக்கள் இந்த ஆலய பணிகளை கடந்து பொது பணிகளை செய்கிறார்கள், சமூக பணிகளை செய்கிறார்கள். மத, இன, ஜாதி என்று எல்லா வேறுபாடுகளையும் கடந்து தேவையில் இருப்பவரில் இயேசுவை கண்டு, தேவையில் இருப்பவருக்கு செய்கிற பணியை இயேசுவுக்கே செய்வது போன்று நினைத்து செய்வதனால்தான் கத்தோலிக்க திருச்சபை இன்று வரை தனிப்பெருமையோடும் தனித்துவத்தோடும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தந்தையின் அன்பு முடிவில்லாதது, அது எல்லையற்றது. ஏனெனில் அவர் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். எல்லையற்ற அன்பால் எல்லாரையும் ஈர்க்கிறார். கடவுளுடைய அன்பை நம்மால் அளவிட முடியாது, இயேசுடைய அன்பை நம்மால் அளவிட முடியாது. அதனால தான் நம்ம ஆலயத்தில் கூட இந்த பாடல் பாடுவோம் இல்லையா? அளவில்லா அன்பு, ஆழ அகல நீளம் எல்லையில்லா அன்பு, களங்கமில்லா அன்பு, கரைசேர் அன்பு. அதுதான் இயேசுடைய அன்பு. அந்த அன்பினுடைய நீட்சி இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் அமைதி பிறக்கும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். ஆக இந்த நற்செய்தியின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வழக்கமாக பங்குகளில் கேட்போம், ஊர்களில் சொல்லுவாங்க, எத்தனை குடி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது? குடும்பங்கள் வேற, குடி வேற. இந்த வரி வாங்கும் போது அந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா? எத்தனை குடி இருக்கு உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் 100 குடி இருக்குது, எங்கள் ஊரில் 150 குடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கூடி இருக்கிறதுனால, குடும்பமாக இருக்கிறதுனால அது குடியாய் மாறிவிடாது. அது ஆண்டவர் குடிகொடுக்கிற பொழுதுதான் அது குடும்பமாக மாறும். இல்லை என்று சொன்னால் அது விடுதி போல தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளலாம். என் குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோமா அல்லது விடுதியில் இருப்பவர்களை போல இருக்கிறோமா? விடுதியில் இருக்கிறவங்களுக்கு என்ன, வருவாங்க, தங்குவாங்க, அவங்க வேலை முடிஞ்சால் போயிடுவாங்க. இப்போ நானும் விடுதியில் தங்கி படித்தேன். அப்போல்லாம் படிக்கும் போது நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோம், ஹாஸ்டலில் தங்குறோம், சாப்பாடு கிடைக்கும், ஒரே இடத்துல தான் தங்குவோம், ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம், ஒரே இடத்துல தான் குளிப்போம், ஒரே கழிவறைகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் நம்முடைய நோக்கம் வேறமாக இருக்கும். என்னுடைய படிப்பு முடிந்து விட்டால் நான் வரல போயிட்டே இருப்பேன். எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு அடுத்த இடத்துக்கு நான் போய்கொண்டே இருப்பேன். இருக்கிறவரை அந்த இடத்துல இருக்கலாம், போகிற நேரத்தில் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் குடும்பங்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு வேலை செய்கிறவர்கள் கூட விடுதியில் தங்குறாங்க. ஒர்க்கிங் விமன், அவங்களுக்குலாம் அன்றைக்கி ஹாஸ்டல்ஸ் இருக்குது, விடுதிகள் இருக்கிறது. வந்து தங்குவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி குடும்பங்கள் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் குடிகொள்ளாத குடும்பமாக இருந்தால் அது அப்படிப்பட்ட குடும்பங்களாகத்தான் இருக்கும். குடும்பங்கள் இறைவன் குடிகொண்ட இல்லமாய் மாற வேண்டுமே ஒழிய அது விடுதிகளாக இருந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல இன்றைக்கு ஆதங்கப்பட்டு நமக்கு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில அந்த 13வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இன்றைய நற்செய்தி தான், வேற எங்கேயும் இல்லை. என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். மீண்டுமாக அதே வார்த்தை தான், என் மீது அன்பு கொண்டுள்ளோர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இன்னைக்கு 2 விதமாக குடும்பங்களையும் நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போடுறோம் இல்லையா? இதை செய், அதை செய்யாத, அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இங்கே போகணும், அங்கே போகக்கூடாது, அவங்களோட பேசு, உங்களோட பேசாத, அதை பாரு, இதை பார்க்காத, இப்படி நம்ம ஏகப்பட்ட காரியங்களை சொல்கிறோம். எல்லா பெற்றோருமே கிட்டத்தட்ட பிள்ளைகளுடைய நலனுக்காக சொல்லுவார்கள். அதை அவங்க அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, செய்யக்கூடாத செஞ்சதுலேருந்து நல்ல பாடம் கற்றிருப்பாங்க. செஞ்சதுனால வந்த பலனை என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட பல பெற்றோர்கள் அதை பிள்ளைகளிடம் அழுத்தி சொல்வார்கள். இந்த அவர்கள் சொல்வதை கடைபிடிக்கிற பொழுது ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பாகவோ அல்லது பின்னாடி இருந்து ஒரு ஃபோர்ஸ் தள்ளுறது போல நினைச்சு பிள்ளைகள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் அன்பு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உண்மையான அன்பு இருந்தது என்று சொன்னால் தந்தையோ தாயோ தகப்பனோ அல்லது வேறொருவர் நமக்கு சொல்லுகிற அந்த அறிவுரையில் இருக்கிற நல்லதை பிள்ளைகள் தேடுவார்கள். அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் வாழும் கோவிலாக நம்முடைய இல்லங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அன்பின் அடிப்படையாக கொண்ட சட்டங்களும் அன்பை அடிப்படையாக கொண்ட கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அதே போல
இன்றைய நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களே. ரொம்ப அருமையான ஒரு இறைவார்த்தை பகுதி. என்ன சொன்ன தொடக்கத்திலேயே, இன்றைக்கு நற்செய்தியில் போன வாரம் முழுவதுமாக அன்பை மையப்படுத்தி பார்த்தோம். இந்த வாரம் இந்த அன்பும் அமைதியும் எப்படி இணைக்கப்படுகிறது, அன்பில் விளைந்த அல்லது அன்பில் கனிந்த அமைதியை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான மக்களே, அன்பு இல்லாத இடத்தில் அமைதி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கும். அன்பு இல்லாத இடத்தில் ஒரு அமைதி இருக்கிறது என்று சொன்னால் அது வெளிப்புற அமைதியாகத்தான் இருக்குமே ஒழிய உள்புற அமைதியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு உலகமே அமைதிக்காக ஜெபிக்கிறது. போர் இல்லாத, போட்டி இல்லாத, போட்டி இருக்கலாம், போர் இல்லாத, காழ்ப்புணர்ச்சி இல்லாத, குரோத விரோதம் இல்லாத ஒரு நாடு அமைய வேண்டும் என்றால், ஒரு வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு உலகமயமாக இது மாற வேண்டும் என்று சொன்னால் அன்பும் அமைதியும் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு மாட்டு வண்டி ஓடுது அப்படின்னா அதுக்கு எப்படி 2 சக்கரம் இருக்கிறதோ, ஒரு சைக்கிள் ஓடுறதுக்கு எப்படி முன்வீலும் பின்வீலும் எப்படி இருக்கிறதோ, ஒரு இருசக்கர வாகனத்துக்கு எப்படி 2 வீல் இருக்குதோ, அது போலத்தான் இந்த அன்பும் அமைதியும் இணைந்து இருக்கிற குடும்பம், இணைந்து இருக்கிற ஊர், இணைந்து இருக்கிற சமூகம் அமைதியில் நிலைத்திருக்கும். அமைதிக்காக ஜெபிப்பதற்கும் இன்றைக்கு நாமல் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அர்ஜென்டினா, அந்த நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்திலேயே சிலின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த அர்ஜென்டினாவுக்கும் சிலிக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டரை பிரிக்கிறதுல 2 நாட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. அது ரொம்ப நாளா நீடித்து கொண்டே இருக்கிறது. பேச்சுவார்த்தை முத்தி போய் அது பலன் தராம கடைசியில போருக்கான ஒரு சூழல் உருவாகி விடுகிறது. 2 நாடுமே எல்லையை பிடிப்பதில் போருக்கு தயாராகி போர்க்களத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அது தவசு காலம், குறிப்பாக புனித வாரமாக இருக்கிறது. அப்போ மக்கள் எல்லாருமே அந்த புனித வார திருப்பலிக்கு வந்திருக்கிறார்கள். போர் ஒரு பக்கம் எல்லையில் போரிடுவதற்கு வீரர்கள் தயாராக ஆயுதங்களோடு நிற்கிற பொழுது, இங்கு தவக்காலத்தினுடைய அந்த முத்தாய்ப்பாய் வருகிற அந்த புனித வாரத்தில் அந்த அர்ஜென்டினாவில் இருக்கிற மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குருவானவர் அவர் என்ன செய்கிறார், அந்த முன்சிங்கர் என்ன பண்ணுறார், அன்றைக்கு அமைதிக்காக மக்களை ஜெபிக்க சொல்லி கேட்கிறார். அவரும் கண்ணீரோடு அந்த திருப்பலியில் ஜெபிக்கிறார். ஒரு குருவானவர் கண்ணீரோடு ஜெபித்ததை கண்ட மக்கள் முழுவதுமாக உணர்வால் ஆட்கொள்ளப்பட்டு ஜெபிக்கிறார்கள். இந்த செய்தி அந்த நாடு முழுவதும் பரவுகிறது. எல்லோரும் அமைதிக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அர்ஜென்டினா மக்கள் மட்டுமல்ல, இது சிலி மக்களுக்கும் சென்றடைகிறது. அவர்களும் போரில்லாத ஒரு தேசம் வேண்டும் என்று ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு அமைதிக்காக ஜெபிக்கிறார்கள். அமைதியின் அரசரே, எங்களுக்கு அமைதியை தாரும். எல்லைகள் எல்லாம் சரியாய் பிரிக்கப்பட்டு எல்லோரும் நிம்மதியோடு வாழ்வதற்கு, அமைதியோடு வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு சூழலை ஏற்படுத்தி தாரும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாட்டு மக்களும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்த கட்டமாக அவர்கள் 2 நாட்டு மக்களும் கையெழுத்துக்களை வாங்கி, அப்போது அவர்களுக்கு பொறுப்பாக இருந்த இங்கிலாந்தினுடைய அரசன் 7வது எட்வர்ட் அவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நாங்கள் போரை விரும்பவில்லை, தயவு கூர்ந்து இந்த போரை நிறுத்துங்கள் என்று. கடைசியாக இங்கிலாந்துடைய அரசன் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறார். எல்லையில் இருந்த பதட்டம் தணிந்து போகிறது. எல்லோருக்கும் சந்தோஷம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 நாட்டுக்காரங்களுமே பீரங்கிலாம் ரெடி பண்ணியாச்சு, குண்டுகள்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லா ஆயுதங்களையும் ரெடி பண்ணியாச்சே. இப்போ ஆயுதங்களை என்ன செய்யறது? இதை கொண்டு போய் வச்சோம்னா திருப்பி இன்னொரு போர் செய்வதற்கான ஒரு எண்ணங்கள் கூட நமக்கு தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டு படை வீரர்களும் அந்த நாட்டினுடைய சிலிக்கும் அர்ஜென்டினாவுக்கு இடையில இருக்கிற அந்த எல்லை பகுதி ஆண்டஸ், அதுதான் அந்த பகுதியினுடைய பெயர், ஆண்டஸ், ANDES, அந்த பகுதிக்கு வருகிறார்கள். என்ன செய்யலாம் என்று பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த போரை நிறுத்தியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். சிலுவை நாயகன் தான் இந்த போரை நிப்பாட்டி நமக்கு அமைதியை தந்திருக்கிறார். அதனால இந்த 2 நாட்டினுடைய குண்டுகள், பீரங்கிகள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் போட்டு உருக்கி நாம் ஒரு சிறுவமாக, ஒரு சிலையாக செய்வோம் என்று இயேசுவுக்கு ஒரு அருமையான ஒரு சிறுவத்தை, மிக பெரிய ஒரு சிறுவத்தை கடல் அடிமட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் இருக்கிற அந்த இடத்தில் கொண்டு போய் ஒரு அருமையான ஒரு சிறுவத்தை வைத்தார்கள். ஒரு கையிலே சிலுவையை பிடித்தவராக, மறு கையிலே இந்த மக்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்தார். 1903 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அந்த சிறுவம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டு அதற்கு இப்படியாக பெயர் கொடுக்கப்பட்டது, கிரைஸ்ட் ஆஃப் தி ஆண்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரைஸ்ட் த ரிடீமர் ஆஃப் ஆண்டஸ் அப்படின்னு அதை சொல்றாங்க. நீங்க சாமி சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய கூகுளில் கிரைஸ்ட் ஆஃப் ஆண்டஸ் அப்படின்னு அடிங்க.
நீங்கள் அழகான ஒரு சிறுவத்தை கருப்பு கலரில் அப்படியே அந்த சிறுவம் இருக்கும். இன்றைக்கும் அந்த மக்கள் போய் அந்த இடத்த சுற்றி நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அந்த சிறுவத்தில் கீழே பார்த்தீங்கன்னா பவுலடியார் எபேசியர்கள் அந்த திருமுகத்தில் இருந்து 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை அதில் போட்டிருக்கிறாங்க. அன்பை அடிப்படையாக கொண்டு அமைதியை தருபவர் ஆண்டவர் என்பதை சொல்லும் விதமாக அந்த வசனமும் அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் எப்பப்பெல்லாம் போர்ப்பதட்டம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் அந்த இயேசுடைய அந்த சிறுவத்தை சூழ்ந்து நின்று கைகளை கோர்த்து ஜெபிப்பதை இன்றைக்கும் அவர்கள் வழக்கமாக வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அன்பான இறை பிள்ளைகளே, அமைதியை பற்றி நாம் யோசிக்கிறோம் இல்லையா? அமைதியை 3 விதமாக நான் பிரித்து பார்க்கிறேன். ஒன்று வெளி அமைதி, உள் அமைதி, கடைசியாக நிறை அமைதி அப்படின்னு நான் பார்க்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது வெளி அமைதி. வெளியில் அமைதியாக இருக்கிறது இல்லை அப்படின்றத நம்முடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ள முடியாது. இப்போ நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நைட்டு 11 மணி ஆகுது, வாகனங்கள் வெளியில் போகுது. 11 மணிக்கு மேலே போனால் வாகனங்கள் வராது அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து இரவு 11 மணிக்கு நம்ம ஷூட் எடுக்கிறக்காண்டி நம்ம வர்றோம். ஆனால் வெளியில் வாகனங்கள் போகிறது, ஹாரன் அடிக்கிறாங்க, சில நேரங்களில் ஆட்கள் பேசுகிற சத்தங்களை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. வெளி அமைதியை நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், வாகன போக்குவரத்து இருக்குது, ஃபேக்ட்ரி சத்தம் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் குழாயில் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான், பக்கத்து வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வெளியில் இருக்கிற அமைதியை முழுமையாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னா என்ன கேட்டால் அது முடியாத காரியம். ஆனால் அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்திடுமா அப்படின்னா அது பாதிப்பு பெரிதாக இருக்காது. ஆனால் இந்த உள் அமைதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சற்று வித்தியாசமானது. அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியது. எனக்குள்ள இருக்க அமைதி குலைந்து போவதற்கு யார் காரணம்? இந்த மனுஷன்தான் என்னுடைய அமைதியை குலைக்கிறான். இந்த ஒரு நிகழ்வு தான் என்னுடைய அமைதியை குறைக்கிறது. இந்த பொருள் தான் என்னுடைய அமைதியை குறைக்கிறது. இந்த நினைவுகள் தான் என் அமைதியை குறைக்கிறது அப்படின்னு ஒரு பொருளாக இருக்கலாம், நினைவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இந்த ஒரு இமோஷனாக இருக்கலாம், ஒரு உணர்வாக இருக்கலாம். இவைகள் தான் உள்ளே போய் நம்முடைய உள் அமைதியை, இந்த இன்டர்னல் பீஸ், சைலன்ஸ் அப்படின்றோம் இல்லையா, அந்த உள் அமைதி என்ன செய்யுது? நமக்கு சிதைக்கிறது. அப்போ இதை அலோ பண்றது, இதை உள் அனுமதிப்பது யாரு? நான் தான். என்னால் நான் நினைத்தேன் என்றால் இதை என்னால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ என்னுடைய உள் அமைதியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருமே அதற்கான அமைதியை கெடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு தெளிவு இருக்கணும். நான் எப்பவுமே இயேசுவை பெருமையாக நினைப்பதற்கு அல்லது இயேசுவை ஒரு மத தலைவர் அப்படின்றதையும் கடந்து த கிரேட் பர்சனாலிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் நினைக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உள் அமைதியை முழுமையாக உணர்ந்து அதிலேயே வாழ்ந்து அதிலிருந்து நிறை அமைதியை கண்டு கொண்டவர். இயேசுவுக்கு வெளி அமைதி இருந்துச்சா அப்படின்னா கட்டாயம் இல்லை. ஏன்? எந்த நேரம் பார்த்தாலும் அவருக்கு பிரச்சனைகளும் சச்சரவுகளும் அவதூறுகளும் அவப்பெயர்களும் வந்து கொண்டே தான் இருந்தது. ஓடிக்கிட்டே இருந்தார். பரிசேயருடைய பேச்சு, சதுசேயருடைய பேச்சு. அப்ப வெளியில் இருக்கிற அந்த அமைதி முழுவதுமாக குழம்பி இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள அவர் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பரிசேயர் பேசுவது கொள்வதெல்லாம் அவர் வெளியில் இருக்க அந்த கட்டத்திலே தடுத்து நிறுத்திட்டார். He never allows them inside. அவப்பெயர்கள் எல்லாம் வெளியரங்கத்திலே நுப்பாட்டிட்டாரு. உள்ளுக்குள்ள அவர் அனுமதிக்கவே இல்லை. புகழ்ச்சி, எத்தனையோ பேர் புகழ்ந்தவரை அரசனாக்க பார்த்தார்கள், அங்கனே நுப்பாட்டினாரு, உள்ள விடல. இழப்பு நடந்தது, லாசர் இறந்து போனார், அவருடைய தந்தை இறந்து போனார். இழப்பை சந்தித்த போதும் கூட அந்த கிரீவியன்ஸ், அந்த இழப்பினுடைய தாக்கம் தன்னை அதிகமாக உள்ளே தாக்கி விடாத அளவிற்கு அவர் சரியாக தன்னை பாதுகாத்து கொண்டார். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு இதை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா உள் அமைதியை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியும். இன்னைக்கு மனோதத்துவ அறிஞர்கள் அல்லது மனோதத்துவியாளர்கள், கவுன்சிலிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, why we are going and we are approaching the psychologists and counselors because we lose our internal peace. இந்த உள் அமைதியை இழப்பதனால்தான் இன்றைக்கு நமக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. உள் அமைதியை இழந்த நிலையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும், நாம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அது முழுமை பெறாது. அது எப்போதும் நமக்கே பாதிப்பாக முடியும். அப்போ 2 நிலையில சொல்லியாச்சு, வெளி அமைதி,
உள் அமைதி. இந்த உள் அமைதியை எந்தெந்த காரியங்கள்லாம் கெடுக்குது அப்படின்றத நான் ஜஸ்ட் உங்களுடைய பார்வைக்காக சொல்கிறேன். இது உங்களுடைய இருக்குதான்னு பாருங்கள். இதை நான் இந்த ஒரு 6 காரியத்தை நான் எடுக்கும் போது நான் இயேசுவை மனசில் நினச்சிக்கிட்டே தான் நான் செஞ்சேன். மாதாவை மனசில் நினைத்து கொண்டே தான் இந்த 6 காரியங்களை எடுத்தேன். உள் அமைதியை, என்னுடைய உள் அமைதியை எது இன்றைக்கு குலைக்கிறது? முதல் காரியம், 2ஆம் காரியம் இல்லை, நான் தொடர்ந்து ஒரு 6 தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது நீட் ஆஃப் வேலிடேஷன். அங்கீகாரத்திற்கான ஒரு தேடல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள் அமைதியை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே எல்லாரும் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களே 4 பேரை கூட்டிக்கிட்டே பின்னாடியே போகணும். ராஜ குலத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் 4 பேரை கூட்டிக்கிட்டே போகணும். வருங்கால முதலமைச்சர், வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி 4 பேரை கட்சிக்காரர்கள் கூட்டி கொண்டு போகிறார்களோ அதுபோல் நீங்கள் கூட்டிகிட்டு போனாதான் உங்களுக்கு எல்லா நேரமும் அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ அங்கீகாரத்திற்கான தேடல் அதிகமானால் நீங்கள் உள்ளமைதியை இழந்து போய் விடுகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2வது நான் சொல்கிறது ரூமினேஷன் அபவுட் த பாஸ்ட். நம்முடைய கடந்த காலத்தை நம்ம அதிகமாக அசை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய உள்ளமைதியை கெடுத்து விடும். அரைக்கிறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. அளவுக்கு மீறி நம்ம உன்னை போட்டு அரைச்சோம்னு வச்சுக்கோங்க, என்னத்துக்கு ஆகும்? எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஐ திங்க் அந்த உளுந்து கூட போட்டாங்களே என்னவோ சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அப்போ இந்த கிரைண்டரில் போடும் போது தண்ணியை கொஞ்சம் கூட ஊற்றிட்டோமோ என்னமோ கடன்னு அடித்து சில நேரத்தில் அந்த கிரைண்டர் இருக்கிற மாவுலாம் தெரிச்சுக்கிட்டு வரும். அப்போ என்ன, ஒரு அளவு தான் எதுக்குமே, அதை அதுக்கு மேலே போட்டு நம்ம ரொம்ப நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா பிராண்டி புண்ணாக்கணும் அப்படின்னா அது நம்முடைய உள் அமைதியை குலைத்து விடும். கடந்த கால கட்டுக்களை அதிகமாக அசை போடுவதனால் உள் அமைதியை இழந்து விடுவோம். நீங்கள் எல்லாத்தையுமே இயேசுவோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்த, நீங்கள் மானசீகமாக நேசிக்கக்கூடிய மாடல்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒத்து போகும். அது தேச தலைவராக இருக்கலாம், அது உலகளாகிய தலைவர்களாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், சமூக தலைவர்களுக்கும் இது ஒத்து போகும். 3வது நான் சொல்றது நீட் டு டிஃபெண்ட் ஒன் செல்ஃப். அதீத தற்காப்பு. எப்போவுமே நான் என்னை டிஃபென்ஸ் பண்ணி என்னை தற்காத்து வைத்துக் கொள்ள வேண்டிய, எனக்கு எது நடந்துடக்கூடாது, நான் என்ன சொல்கிறது, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அது உச்சகட்டமாக போகிற பொழுது அதுவே நமக்கு பிரச்சனையாக போயிடும். அது உள் அமைதியை கெடுத்து விடும். பாதுகாப்பு தேவை, தற்காப்பு தேவை. அதுவே செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன செய்வோம், ஒரு கட்டத்தில் அடுத்தவங்களை மதிக்க மாட்டோம். செல்ஃப் என்ன நான் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பல பின் விளைவுகளுக்குரிய காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிப்போம். 5வது அவர்ஷன் அப்படின்னா வெறுப்புணர்வு. நம்மை குறித்த ஒரு வெறுப்புணர்வு, தன்னிலை அன்பு இல்லை அப்படின்னாவே அதிகமாக நாம் என்ன செய்வோம், நம்முடைய உள் அமைதியை இழந்து விடுவோம். கிரீடு, பேராசையும் இருக்கிற பட்சத்தில் நாம் நம்முடைய உள் அமைதியை இழந்து விடுவோம். கடைசியாக இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது, ஆனால் இந்த நிலைமை வர எல்லாரும் வருவோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். என்னன்னா ஃபியர் ஆஃப் ஏஜிங் அண்ட் ஃபியர் ஆஃப் டெத். நோயை குறித்தும் சாவை குறித்தும் பயப்படக்கூடியவர்களுக்கு உள் அமைதி குலைந்து போய்விடும். அதனால தான் நிறையா பெரியவர்கள்லாம் புலம்புவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவருடைய புலம்பல்கள் கூட போகும். என்ன காரணம் அப்படின்னா பயம் அதிகரிச்சிடும். சாவை குறித்த பயம், நோயை குறித்த பயம் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உள் அமைதி இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது. இந்த 6 காரியத்தை நான் சொல்கிறேன். இதில் எதுலலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபாதர் இந்த 6 இல்லை ஃபாதர், இதோட எனக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது ஃபாதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செஞ்சீங்கன்னா அது மற்றவர்களுக்கும் பயன்படும். இந்த 6ஐயும் நான் ஒரு முறை மீண்டுமாக சொல்லுகிறேன். 1, அதீத அங்கீகார தேடல், அதீத கடந்த கால கட்டுக்குள் புதைந்து கிடக்குதல், அதீத தற்காப்பு, அதீத பேராசை. பேராசையே கஷ்டம்தான். அதீத பேராசை, அதீத வெறுப்புணர்வு, அதீத சாவு, நோய் பற்றிய பயம். இதெல்லாம் இருக்கிற பொழுது இந்த உள் அமைதி நமக்கு கெட்டு போய்விடும். நான் 3 அமைதி சொன்னேன். வெளி அமைதி, உள் அமைதி, நிறை அமைதி. இட்டர்னல் பீஸ், கம்ப்ளீட் பீஸ். அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இறைவனோடு இருக்கிற அந்த ஒன்றிப்பில் நாம் அதிகப்படுகிற பொழுதுதான் அந்த கம்ப்ளீட் பீஸ், இட்டர்னல் பீஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உள் அமைதி இழந்த ஒரு மனிதனால் நீங்கள் ஒரு இன்டர்னல் பீஸை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே கடவுளோடு இணைந்து போவதற்கு அல்லது நெருங்கி போவதற்கு சற்று சிரமங்கள் இருக்கும். அது சில பேருக்கு ரொம்பவும் சிரமமாய் மாறிவிடும். உள் அமைதி இருக்கிற பொழுதுதான் இறைவனோடு நம்மால் ஒன்றிக்க முடியும். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய முக்கியமான ஆட்கள், நீங்கள் பிரபலம்னு நினைக்கிற ஆட்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சந்நியாசம் போகிறது அல்லது ஒரு மாதம் தனியாக அங்கிட்டு போகிறது. எதுக்கு அப்படின்னா அந்த வெளி அமைதியிலிருந்து உள் அமைதிக்கு அவர்கள்
கடந்து போவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த உள் அமைதியில் இருக்கிற பொழுதுதான் இறைவனோடு இருக்கிற ஒன்றிப்பு அதிகமாகும். அந்த ஒன்றிப்பு நம்மை நிறை அமைதிக்கு இட்டு செல்லும். அந்த கம்ப்ளீட் பீஸ், த இட்டர்னிட்டி ஆஃப் த பீஸ் நமக்கு அது கிடைக்கும். ஏன் அது இட்டர்னல் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இட்டர்னல் காடோடு நம்ம இணைகிற பொழுதுதான் அந்த இட்டர்னல் பீஸ் நமக்கு கிடைக்கும். இடையில நான் ஒரு முறை இதை பற்றி நான் நண்பரோட பேசி கொண்டு இருந்தேன். அவர் இங்கே எங்கள் நாட்டில் உள்ள ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஜட்ஜாக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், அவர் எனக்கு ஒரு ஐடியா பேசும்போது இப்படி கேட்டார் என்னட்ட, ஃபாதர் நீங்கள் சொல்லுகிற அந்த கம்ப்ளீட் பீஸ், அந்த நிறை அமைதி சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சாத்தியப்படும் என்று சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், சாத்தியப்படாது ஃபாதர். ஏன்னா நாம் ஃபைனைட் பீயிங்காக இருக்கிறோம், கடவுள் ஒருத்தர் தான் இன்ஃபைனைட்டாக இருக்கிறாரு. அவர் இட்டர்னலாக இருக்கிறதுனால நாம் அவரிடம் போகிற பொழுதுதான் அந்த இட்டர்னல் பீஸ் கிடைக்கும். அதைத்தான் நம்ம சாந்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்றோம் இல்லையா, அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதில் ஒரு உண்மை இருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். இட்டர்னல் பீஸ் அந்த இட்டர்னிட்டிக்கு போனால் தான் அப்படின்னு இல்லை, அதை உணர்ந்தாலே கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வையாக, என்னுடைய கருத்தாக இருந்தது. ரெண்டு பேருடைய பாயிண்ட்லேயுமே வேலிடான சிந்தனைகள் இருந்தது. பிரியமான இறை மக்களே, இன்றைக்கு இந்த பாஸ்கு காலத்தினுடைய 6வது வாரத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இதுதான். இன்னும் ஒரு பகுதி நான் தயார் செய்திருந்தேன், அது அதிகமான நேரத்தை எடுக்கும், உங்களுக்கும் அது சலிப்பு தட்டும் என்பதனால இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்யலாம். 3 காரியம்தான். அமைதி இருக்கிறது, அந்த அமைதிக்கு நிலையாக அதிலிருந்து விளைகிற அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பும் அமைதியும் இருக்கும் இடத்தில் ஆண்டவர் குடிகொண்டிருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாரத்தில் இயேசுடைய வார்த்தைகளை சுமந்து செல்வோம். ஆமேன்.